ஆமா அங்கிள். மது வந்து எனக்கு ஒரே பொண்ணு. சின்ன வயசுலயே அவளோட அம்மாவை இழந்துட்டா. அவளுக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவா அப்பாவா எல்லாமே நான் தான். ஓ. நிறைய பேர் சொன்னாங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. எங்க புதுசா ஒருத்தி வந்தா அவங்களால என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு அத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஆமா, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். என் பொண்ணுக்கு எல்லாமே நான் தான். என் ஒரே லட்சியம் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எப்பவுமே அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவ விருப்பத்துக்காக தான் நான் பண்ணேன். சூப்பர் அங்கிள். உங்களை மாதிரி அப்பா கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்படிதான் அங்கிள் இருக்கணும். என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை அவ மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்க அம்மாவை தான். அத இப்ப வரைக்கும் என்னால நிரப்ப முடியவும் முடியாது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா எந்த குறையும் இல்லாம முழுசா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அவ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. நல்ல விஷயம் தானே அங்கிள்? இந்த சந்தோஷம் எப்பவுமே என் பொண்ணுக்கு நிலைச்சு இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சரியா தப்பா நியாயமா நேர்மையான்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் பிசினஸ் மேன். ஐயோ, அவதான் அந்த ரூட்ல போறானா, இவரும் அதே ரூட்ல எடுத்துக்கிட்டு போறாரே. கடவுளே, நான் என் குடும்பத்துக்காக ஒரு தப்பு பண்ண பார்த்தேன். அதை மேற்கொண்டு பெருசா இழுத்துக்கிட்டு போறீங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடுப்பா. ஆமா, நீங்க மாற அண்ணன் தானே? ஆமா அங்கிள், அண்ணன் தான். நான் உங்க அப்பாவை மீட் பண்ணணுமே, எப்ப வீட்டுக்கு வரலாம்? நான் அப்பா கிட்ட பேசுறேன் அங்கிள். நான் வீட்டுல என்னன்னு பேசிட்டு சொல்றேன். என்ன விஷயமா அங்கிள்? ஒண்ணும் இல்ல, நான் நேர்ல அவர்கிட்டயே பேசிக்கிறேன். இதெல்லாம் பெரியவங்க பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ, கண்டிப்பா மாறன் கடையில வச்சு பர்த்டே விஷ் பண்ணுவான். இவ்வளவு சைலண்டா இருக்கானா, ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். லேட்டாக எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது, டென்ஷனும் அதிகமாகுது. மாமா, வா வீரா. புது ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லாம் வந்துருச்சு. மாற எங்க இருக்கான்? மாற அவன் வெளியே போயிட்டான். காலைல இருந்து கடைக்கே வரல. கடைக்கு வரலையா? சரிங்க மாமா, நான் வேலையை பாக்குறேன். புது ஸ்டாக் எல்லாமே வந்து இறங்கிருச்சா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ.
ஹாப்பி பர்த்டே. ஹே தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. ஹே தேங்க் யூ. அக்கா அக்கா. ஹே ஹே நீங்கள எங்க என்ன பண்றீங்க? அக்கா இன்னைக்கு உங்க பர்த்டே இல்ல, விஷ் பண்ணாம இருந்தா எப்படி? அதான் வந்தோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூடா. இதெல்லாம் நீங்களா பண்றீங்களா இல்ல யாராவது? இதெல்லாம் நாங்க தான் பண்றோம். உங்க பர்த்டேவை நாங்க மறந்துடுவோமா? சரி நீங்கலாம் போங்க, இல்லைன்னா உங்க ஓனரமா திட்ட போறா. ஆமா, பெரிய ஓனர். அக்கா சீக்கிரம் மாரண்ணா கிட்ட சொல்லி அந்த விஜய துரத்திட்டு நீங்க கடைக்குள்ள வாங்கக்கா. ராமச்சந்திர ஐயா, ராகவண்ண, மாரண்ணா, நீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா வேலை பார்த்தோம் தெரியுமா? கடையில வேலை பாக்குற மாதிரியே இல்லக்கா, ஒரே ஃபேமிலியா ஒன்னா இருந்தோம்லக்கா. இப்போ அவ டார்ச்சர் தாங்க முடியல. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், யாரையும் ஒரு செக்ஷன்ல நிக்க விட மாட்டேங்கிறாக்கா. மாத்தி மாத்தி போட்டு எங்களுக்கே எந்த ரேக்ல என்ன இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுக்கா. எப்போதுமே பதட்டமாவே இருக்குக்கா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமா சரியாயிடும். சரிங்கக்கா, வரேன்க்கா. சரிக்கா, போங்க. போயிட்டு வரோம். Bye. மாங்க வீரா யாருமா? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் வீரா. என்ன வேணும்? ஹாப்பி பர்த்டே. எங்க யாரு நீங்க? எனக்கு பர்த்டே விஷயம் சொல்றீங்க? உங்களை நான் இதுக்கு முன்னாடி முன்னப்பின பார்த்தது கூட இல்லையே. நீங்க பார்த்தது இல்ல, ஆனா நீங்க உங்க பர்த்டேன்னு சொல்லி தெரியும். இந்தாங்க ஹாப்பி பர்த்டே.